வணக்கம். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து நான் தயாஜி. கவிதைகள் சொல்லவா அங்கத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். நான் வாசித்த, எனக்கு பிடித்த, நான் ரசித்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய களம்தான் இந்த கவிதைகள் சொல்லவா. நீங்க கவிதை எழுதுவீங்களா? இப்படி கேட்குறேன். கவிதைகள் ஏன் எழுதப்படுகின்றன? என்ன பதில் வச்சிருக்கீங்க? இன்னொரு கேள்வியும் இருக்கு. கவிதைகள் ஏன் வாசிக்கப்படுகின்றன? ஏன் ஒரு கவிதையை நாம திரும்ப திரும்ப வாசிச்சுக்கிட்டு இருக்கோம்? ஏன் தினமும் கவிதையை வாசிக்கிறோம்? ஏன் நம்ம ஒரு கவிதை புத்தகத்தை ஒரு குழந்தையை சுமப்பது போல மார்போடு அணைத்து சுமந்துகிட்டு இருக்கோம்? கவிதையை வாசித்து ஏன் பலர் அழறாங்க? கவிதை அவங்களுக்கு என்னவாக இருக்கு? இந்த கவிஞர்கள் எழுதும் கவிதைகள் எப்படி நம்ம பாதிக்குது? கவிதை நமக்கு எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்குது? சில கவிதைகளை வாசித்து அழுதவர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த எழுத்தாளருடைய எந்த கவிதையுமே வாசிக்காம போனவங்க இருக்காங்க. இன்னும் சில பேர் இந்த கவிஞர் என்ன எழுதினாலும் அதை நான் வாசிப்பேன், அதில் ஏதோ ஒரு கவிதை அதில் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. மீண்டும் அந்த கேள்விக்கு வரேன். நீங்க கவிதை எழுதும் நபரா? ஏன் கவிதை எழுதுறீங்க? யாருக்காக எழுதுறீங்க? இரண்டாவது கேள்வி, கவிதைகள் ஏன் வாசிக்கப்படுகின்றன? இந்த கேள்வியை நான் என்ன பார்த்து கேட்குறேன். என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நூல் நிலையத்தில் அவ்வளவு கவிதை புத்தகங்கள் இருக்கின்றன. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கவிதை புத்தகங்களிலிருந்து ஏதாவது ஒரு கவிதையை வாசிக்கிட்டே இருக்கேன். ஏன் வாசிக்கிறேன்? அது என்ன செய்யுது? கவிதைகள் என்னை ஆசுவாசப்படுத்துகின்றன. அது எனக்கு ஒரு தெளிவை கொடுக்கின்றன. கடவுளை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வது போல ஒரு கவிஞனின் கவிதை புத்தகத்தை திறந்து அந்த கவிதைகள் மூலமாக நாம் ஒரு பிரார்த்தனையை நிகழ்த்துகின்றோம். நம்முடைய இயலாமையிலிருந்து கவிதைகள் நம்மை காப்பாற்றுகின்றன. நம்மை துரத்தி கொண்டிருக்கும் துன்பங்களிலிருந்து கவிதைகள் நம்மை காப்பாற்றுகின்றன. சஞ்சலப்படும் மனதிலிருந்து நம்மை ஆற்றுப்படுத்துகின்றன. இந்த கவிதைகள் ஒரு தாயாக, ஒரு சேயாக, ஒரு காதலியாக, ஏன் ஒரு தெய்வமாக நம்மை வழிநடத்துகின்றன. அந்தந்த தருணத்தில் சில கவிதைகள் நம்மை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லும். இன்றும் ஒரு கவிதையை நாம் பார்க்க போகின்றோம். எனக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு கவிஞரின் கவிதை தான். இந்த கவிதைக்கு அவர் அபயம் அப்படின்ற ஒரு தலைப்பு வச்சிருக்காரு. ஏன் அப்படி அபயம்னு வச்சிருக்காரு? அபயம்னால என்ன? அடைக்கலம். யாருக்கிட்ட நம்ம அபயம் போவோம்? கடவுள்கிட்ட தான் அபயம் அபயம் அபயம்னு கேட்போம். என்னை காப்பாற்று, அல்லது நான் பாதுகாப்பாக இருக்கணும், அல்லது அச்சம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வார்த்தையை நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துவோம். இந்த கவிஞர் இந்த கவிதைக்கு அபயம்னு தலைப்பு வச்சிருக்காரு. இந்த கவிதை முழுக்க முழுக்க கவிதை அதை வாசிக்கக்கூடிய வாசகர்களுக்கு, கவிதையை நேசிக்கின்றவர்களுக்கு என்னவாக இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு பாடுபொருளாகவே இந்த கவிதையில் இருக்கிறதா பார்க்குறேன். அதிலும் அதை வாசித்த வாசகன்ட்டு ஒரு கேள்வி இருக்கு, இதெல்லாம் நடக்குமாப்பா? அதுவும் அந்த கவிதையில் இருக்கு. அதற்கு அந்த கவிதையிலேயே அவர் பதில் சொல்றாரு. இதெல்லாம் சாத்தியமானு கேட்ட அந்த வாசகனை கூட அதில் திளைத்து விட்டான், அதில் தன்னை தொலைத்து விட்டான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கவிதைக்கு போக போகிறோம். காலச்சுவடு பதிப்பகம் இந்த புத்தகத்தை பதிப்பிச்சிருக்காங்க. உடைந்து எழும் நறுமணம், உடைந்து எழும் நறுமணம் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து, கவிஞர் இசையின் இந்த கவிதை தொகுப்பிலிருந்து அபயம் என்னும் கவிதையை நாம் பார்க்கவிருக்கின்றோம். நம்ம அதை சொன்னோம் இல்லையா, இந்த கவிதைகள் எதற்காக வாசிக்கப்படுகின்றன? இந்த கேள்விக்கு பல கவிஞர்கள் காலம் பூரா பதிலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்படியான ஒரு பதிலாகத்தான் இதை என்னால் பார்க்க முடியுது. இந்த வாசகனுக்கு இருக்கிற அதே சந்தேகம் கவிதைகளை வாசிக்க ஆரம்பித்த அந்த காலகட்டத்தில் எனக்கும் இருந்தது. இந்த கேள்வி கேட்ட வாசகன் எதை இறுதியாக உணர்ந்தானோ அதை நான் முழுமையாக உணர்ந்து விட்டேன். அதற்காக தான் இந்த கவிதையை உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இதை வாசித்ததுக்கு அப்புறமா ஏன் கவிதை எழுதப்படுதுன்றதை விட்டுருவோம். இந்த கவிதைகள் ஏன் வாசிக்கப்படுகின்றது, ஏன் வாசிக்கப்படுகின்றன, நாம் ஏன் தொடர்ந்து கவிதைகளை வாசிக்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னு நான் நம்புகிறேன். கவிதைக்கு போகலாமா? கவிஞர் இசையின் அபயம் கவிதை.
வீட்டில் இருந்து, இதயங்களில் இருந்து, அறிவில் இருந்து, ஆலயங்களில் இருந்து, போதைகளில் இருந்து, பொருட்களில் இருந்து ஒளிந்து கொண்ட ஒவ்வொன்றிலிருந்தும் ஒளிந்து கொண்ட ஒவ்வொன்றிலிருந்தும் ஓட ஓட விரட்டப்பட்டேன். ஒளிந்து கொண்ட ஒவ்வொன்றிலிருந்தும் ஓட ஓட விரட்டப்பட்டேன். தண்டவாளத்தில் ஒளிந்து கொள்ள அவ்வளவு பயம். தண்டவாளத்தில் ஒளிந்து கொள்ள அவ்வளவு பயம். ஒரு கவி செம்பருத்தியின் குழலை காட்டி, ஒரு கவி செம்பருத்தியின் குழலை காட்டி இதற்குள் இரு என்கிறான். இதற்குள் இரு என்கிறான். இவ்வளவு பெரிய நான் இதற்குள் ஒடுங்க இயலுமா? இவ்வளவு பெரிய நான் இதற்குள் ஒடுங்க இயலுமா? ஆனால் அது புதிதாக இருக்கிறது, இனிதாக இருக்கிறது, ஒளிந்து கொண்டது போலவே ஆகிவிட்டது. இவ்வளவு பெரிய நான் இதற்குள் ஒடுங்க இயலுமா? ஆனால் இது புதிதாக இருக்கிறது, இனிதாக இருக்கிறது, ஒளிந்து கொண்டது போலவே ஆகிவிட்டது. ஒரு கவிதை இதை தான் செய்யும். இதில் இன்னொன்று நம்ம கவனிக்கணும். இப்படி எல்லாவற்றிலும் இருந்தும் ஓட ஓட விரட்டப்பட்ட ஒரு மனிதன் எதற்காக தண்டவாளத்தில் ஒளிந்து கொள்ள போகிறான்? மற்ற இடங்களில் ஒளியும் போது இல்லாத ஒரு பயம் இந்த தண்டவாளத்தில் ஒளிந்து கொள்ள மட்டும் அவனுக்கு அந்த பயம் ஏன் ஏற்படுகிறது? உண்மையில் அவன் ஒளிந்து கொள்ளப் போகிறானா, அல்லது எல்லாவற்றையும் விட்டு தன்னை மாய்த்து கொள்ள தண்டவாளத்தை நோக்கி போகிறானா? அவனுக்கு அங்கே மரண பயம் இருக்கா? அந்த தற்கொலையிலிருந்து அவனை இந்த கவிதை காப்பாற்றுகிறதா அப்படின்னு இந்த கவிதைக்கு இன்னொரு தளம் இருக்குங்க. ஏன்னா ஒரு கவிதையை நீங்கள் எந்த வரியில் இருந்தும் கூட பேச ஆரம்பிக்கலாம். நீங்கள் இந்த கவிதையை தலைப்பிலிருந்து பேச ஆரம்பிக்கலாம், முதல் வரியிலிருந்து பேச ஆரம்பிக்கலாம், அல்லது அந்த கவிதையை அந்த கவிதைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறான் பார்த்தீங்களா கவிஞன், அங்கே இருந்து அந்த கவிதையை நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். அப்படி பல்வேறு வகையாக கூட கவிஞர் இசை எழுதியிருக்கக்கூடிய இந்த கவிதையை நாம் பார்க்கலாம். நாம் ஒளிந்து கொள்ள, நம்மை புதுப்பித்து கொள்ள, அடுத்த கட்டத்திற்கு நம்மை நாமே தள்ளிவிட, வாழ்வில் இன்பங்களை அடைவதற்கு முன்பாக ஏதாவது ஒரு வகையில் துன்பம் இருக்க தான் செய்யும். அதை கடந்து நம்மை நாமே ரசிக்க, நம்மை நாமே புரிந்து கொள்ள இந்த கவிதைகள் பெரிய பங்காற்றுகின்றன. சில கவிதைகளை ஏன்டா வாசிச்சுன்னு இருக்கும், சில கவிதைகளை ஏன் இவ்வளோ தாமதமாக வாசிக்கிறோன்னு இருக்கும். சில கவிதைகளை வாசிக்க வாசிக்க எப்போதும் சொல்லுவோம் இல்லையா, உலகின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் ஒரு கவிஞன், அதே மாதிரி உலகின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு வாசகனுக்காக, அவன் மனதிற்காக, அவன் ஆன்மாவிற்காக, அவனுக்காகவே எழுதக்கூடியவை தான் கவிதைகள். சரி, கவிதைகள் சொல்லும் அங்கத்தில் இன்று உடைந்து எழும் நறுமணம் என்ற கவிதை தொகுப்பிலிருந்து கவிஞர் இசை எழுதியிருக்கக்கூடிய கவிதைகளில் ஒன்றை நாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த கவிதைகள் சொல்ல வாங்கத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரையில் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். புத்தக சிறகுகள் புத்தக கடையிலிருந்து தயாஜி. நன்றி, வணக்கம்.